ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்ஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, வீடு எப்போவுமே க்ளீனாக ஆர்கனைஸ்டாக பாசிட்டிவ் எனர்ஜியாக எப்போவுமே அழகாக இருக்கிறதுக்கு நான் சொல்கிற ஐடியாலாம் பின்பற்றுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் ஐடியா பார்ப்போமா. முதல்ல காலையில் எழுந்திரிச்சதும் பெட் கவரை க்ளீன் பண்ணிவிடுங்க. சோம்பேறித்தனம் இல்லாமல் பெட் கவர் பாயோ நம்ம பெட்டில் படுக்கிறோமோ எங்கேயோ அதை முதல்ல நல்லா க்ளீன் பண்ணிடணும், கரெக்ட் பண்ணி விடணும். அப்புறம் ஸ்க்ரீன் எல்லாம் கரெக்ட் பண்ணி விடுங்க. அப்புறம் பெட்ஷீட்டு எல்லாமே எடுத்து மடித்து வச்சுருங்க. தலகாணி எல்லாம் நம்ம தூங்கும்போது அங்கிட்டு இங்கிட்டு ஒன்றா போட்டிருப்போம், அதெல்லாம் எடுத்து க்ளீனாக மடித்து வச்சுருங்க. அப்படி மடித்து வச்சிங்கனாலே கட்டிலும் சரி ரூமும் சரி பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். அதேமாதிரி ஸ்க்ரீன்லாம் வாரத்துக்கு ஒரு திருப்பு கண்டிப்பாக நீங்கள் அது துவைச்சி போட்டுருங்க. 2 ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. அப்போ தான் மாற்றி மாற்றி அலசி போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். பெட்ஷீட்டும் சரி கண்டிப்பாக கம்பல்சரி வாரத்துக்கு ஒரு திருப்பு நீங்கள் துவைச்சி போட்டே ஆகணும். அப்போ தான் எப்போவுமே பெட்ஷீட்டும் நல்லா பளபளன்னு வாசனையாக அப்படியே கண்ணாடி போல் பளபளன்னு இருக்கும். அப்போ தான் நம்ம பார்க்குறக்கு வீடு பார்க்குறக்கும் க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எல்லோரும் வேலைக்கு போகும்போதோ சரி, பசங்க ஸ்கூலுக்கு போகும்போதோ சரி, எல்லாமே நம்ம பவுட்ரு அது இதுன்னு எடுத்து அப்படி இப்படியே போட்டுருவோம். அதை முதல்ல நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடணும். ஏன்னா ஒரு 2 நிமிஷம் வேலை தான் இருக்கும். அதை கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காம நம்ம க்ளீன் பண்ணோமா அந்த இடமும் பார்க்க நீட்டாக இருக்கும். இல்லாட்டி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அந்த இடம் நம்ம பார்க்குறக்கு நல்லாவே இருக்காது. அதை முதல்ல க்ளீன் பண்ணுங்கள். மெயின் விஷயம் நம்ம தேவையில்லாமல் யூஸ் பண்ணாமல் நிறைய திங்ஸ் வச்சுருப்போம். இப்போ ஒரு பவுடர் டப்பாவோ காலி ஆகிடுச்சின்னா அதுக்கு தூக்கி போடுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு அது அப்படியே கிடக்கும். முதல்ல அதை ரிமூவ் பண்ணுங்கள். வளையல் வச்சுருப்போம், பேடான வளையலாம் நம்ம தூக்கி போட்டுடலாம்னு நினச்சிருப்போம், ஆனால் நம்ம போடவே மாட்டோம். அதையும் முதல்ல எடுத்து க்ளீன் பண்ணுங்கள். லப்பர் பேண்ட் லூஸான லப்பர் பேண்ட் போட்டிருப்போம். அப்புறம் கிளிப்பெலாம் க்ளீட்டு போனது எல்லாமே இருக்கும். அதை எல்லாமே தூக்கி நம்ம ஓரம் கட்டிடணும். அப்படி நம்ம வாரத்துக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். எப்போவுமே சரி நமக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஏரியா க்ளீனாகவே இருக்கும். அது நம்ம டேபிளாக இருந்தாலும் சரி, செல்ஃபாக இருந்தாலும் சரி செம்ம க்ளீனாக இருக்கும். நீங்கள் முதல்ல தேவையில்லாத பொருளை ஓரம் கட்டிடுங்க. பின்னு நிறையவே இருக்கும். நமக்கு எப்படியும் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி எதையாவது கழிஞ்சிட்டே இருக்கும். அதை எடுத்து ஓரம் கட்டுங்க. சீப்பும் சரி, நம்ம நிறைய சீப்பு போட்டு வச்சுருப்போம், தேவையில்லாமல் அவ்வளோ யூஸ் பண்ணாத சீப்பெல்லாம் இருக்கும். அதை எல்லாமே நீங்கள் ஓரம் கட்டிடுங்க. ஓரம் கட்டினா அந்த இடமும் க்ளீனாக இருக்கும், ரொம்ப அடசலாக தெரியாது, பார்க்க க்ளீனாக இருக்கும். அதேமாரி சீப்பும் சரி வாரத்துக்கு ஒன்ஸ் நீங்கள் கழுவிடுங்க. என்ன தான் நம்ம இது பண்ணாலும் எப்படினாலும் நமக்கு அந்த எண்ணெய் பிசுப்பே நமக்கு சீப்பில் படிஞ்சிரும். அதனால் அதை வாரத்துக்கு ஒன்ஸ் க்ளீன் பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரி பின்னுகள்லாம் சாதாரண ஒரு அட்டை எடுத்து அதில் கூட நீங்கள் இப்படி மாட்டி வச்சுக்கலாம். அதுவும் இல்லாட்டி ஒரு டப்பாவில் கூட நீங்கள் போட்டு ஒரு சின்ன டப்பா நிறையா பொருள்லாம் வர்ற டப்பா இருக்கும், அந்த டப்பாக்குள்ளே போட்டு கூட க்ளீனாக வைக்கலாம். அது நம்ம தேடுறப்ப கிடைக்கவும் செய்யாது. இப்படி நீங்கள் ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தலை சீவுறப்ப டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அட்டையில் நீங்கள் ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுக்கிங்க. என்னென்ன கிளிப்பு எதில் எத்தனை மாடலில் இருக்கோ அத்தனை மாடலில் நீங்கள் இதில் பண்ணி வச்சுட்டா பார்க்குறக்கும் ஈஸியாக இருக்கும். டக்குன்னு எடுத்து நம்ம மாட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டப்பாவில் போட்டு வச்சா கூட கொட்டி அதுக்கப்புறம் அதில் இந்த கிளிப் சின்னது இல்லை பெருசு இல்லைன்னு நம்ம தேடுவோம், அதுவே பெரியதாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி இதில் போட்டு வச்சுக்கிங்க. இந்த மாதிரி அட்டை இல்லையா, ஒரு நமக்கு கல்யாண பத்திரிக்கைலாம் வரும், அதில் நல்லா கெட்டியாக சூப்பராக அட்டை போட்டிருப்பாங்க. அதுக்கு அதில் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை கட் பண்ணி நீங்கள் ஒட்டி அதில் அதேமாரி நான் எப்படி கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் பின்னு போடுறதுக்கு ஆர்கனைசேஷன் பண்ணிக்கிங்க. இங்கே பாருங்கள், நானே தேவையில்லாத பொருள் இவ்வளோ எடுத்துட்டேன். வாரம் க்ளீன் பண்ணுமே இவ்வளோ இருக்குது. நம்ம ஏதாவது க்ரீம் யூஸ் பண்ணியிருப்போம், அது அப்புறம் தேவையில்லான்னு வச்சுருப்போம், அதை கூட இப்படி க்ளீன் பண்ணி விடணும். கச்சன்னு போடாமல் அதை ஒரு ப்ரெஸ் எப்போவுமே நீங்கள் வீட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஸ் வச்சுக்கோங்க. பெயிண்ட் ப்ரெஸ்ஸு இல்லாட்டி கடையில் கூட விற்கும், இல்லாட்டி பெயிண்ட் அடித்து யார்ட்டா கேட்டு கூட வாங்கி வச்சுக்கோங்க. இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. அதேமாரி நம்ம பேப்பர் வாங்குவோம், நியூஸ் பேப்பர்லாம் வாங்குகிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த பேப்பர்லாமே சரி உடனே நீங்கள் ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னா அதை வெளியே எடைக்கு போட்டுருங்க. சும்மா அடசலாகவே வச்சிட்ருக்காங்க க்ளீன் பண்ணிவிட்டு. பேனாவும் சரி, நம்ம எழுதிட்டு இல்லாட்டி பசங்க எழுதிட்டோ தேவையில்லாமல் நிறைய எழுதாத பேனா இல்லாட்டி இங்கு காலியான பேனா அது எல்லாமே இருக்கும். அதையும் எடுத்து ஓரம் கட்டிடுங்க. இதெல்லாம் நீங்கள் வாரத்துக்கு ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த இடமும் க்ளீனாக இருக்கும். புக்கெல்லாமே சரி, பேப்பர்களும் சரி, அங்கங்கே நம்ம எழுதின பேப்பர்னு வேஸ்ட்டாக வச்சுருப்போம், அதை எல்லாமே நீங்கள் சேகரித்து எடைக்கு கூட போட்டுக்கலாம்.
வெளியில் வியாபாரிகள்லாம் வருவாங்க, அவங்ககிட்ட போட்டு கூட எடைக்கு போட்டு நீங்கள் காசும் பண்ணிக்கலாம். பேப்பர் வாங்குறவங்க இருந்தால் கம்பல்சரி ஒரு மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் அதை வெளியில் எடை போட்டு காசு வாங்கிக்கோங்க. வேஸ்ட்டாக வந்து அடைச்சலாக அடைச்சி வச்ச மாதிரி ஆயிரும். அதுக்கு தனியாக நம்ம ரூமு போட்டாலும் அதுவும் ரொம்ப அடைச்சலாக இருக்கும். அதனால் அதை பாருங்கள். அப்புறம் பேனா எல்லாமே பசங்க வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஒன்றா தூக்கி போட்டு போயிடுவாங்க. அதையும் நம்ம அதை பார்த்து எடுத்து வச்சிடணும் க்ளீனாக வச்சுட்டு அதையும் நீங்கள் ஒரு தொடச்சி விட்டிங்கன்னா சூப்பராக ஆகிடும். அந்த இடமே க்ளீனாக இருக்கும். இதெல்லாம் வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் வேலை தான். நம்ம ஒரு சோம்பேறித்தனம் படுறதுனால அந்த டேபிளு சரி, பசங்க எழுதிட்டு போன டேபிளு எல்லாமே அப்படி அப்படியே கிடக்கும். அதை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிடுங்க. வீடு எப்போவுமே பளிச்சுன்னு இருக்கும். எல்லாமே சின்ன சின்ன வேலையாக தான் இருக்கும் பார்க்குறப்ப. ஆனால் வந்து நம்ம தான் அவ்வளோ பெரிய வேலையாக நினச்சிட்டு நம்ம அதை செய்கிறதில்ல. அதை சோம்பேறித்தனம் இல்லாமல் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வீடு எப்போவுமே பளபளன்னு பளிச்சுன்னே இருக்கும். இந்த வேஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம குப்பையில் போட்டுடலாம். எவ்வளோ வேஸ்ட் வந்திருக்கு பாருங்கள். வாரத்துக்கு ஒன்ஸ் க்ளீன் பண்ணி இவ்வளோ வேஸ்ட்டு வருது. கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு ஒரு தடையாவது இந்த மாதிரி வேஸ்ட்டான பொருளை எடுத்து வெளியே போட்டுருங்க. அடைசல் இல்லாமல் இருக்கும். செல்ஃபும் சரி, ட்ரெஸ்ஸிங் டேபிளும் சரி. இல்லாட்டி ட்ரெஸ்ஸிங் டேபிளை திறந்தாலே தேவையில்லாத பொருள் தான் நிறையா இருக்கும். நிறைய வீட்டில் நானும் பார்த்துருக்கேன். அதை மட்டும் எடுத்து போட்டுருங்க. அதேமாதிரி நம்ம ட்ரெஸ்ஸு பத்தாத ட்ரெஸ்ஸு, எலாஸ்டிக் போனது ட்ரெஸ்ஸு, அப்படி நம்ம ட்ரெஸ்ஸே நிறைய சேர்த்து வச்சுருப்போம். அதை ஒரு கவரில் எடுத்து அதை முதல்ல க்ளீன் பண்ணிடுங்க. எப்போவுமே சரி, மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு நமக்கு தேவையில்லாத நிறையவே ஒதுங்கும். பேடான ட்ரெஸ் வச்சுருப்போம். எல்லாமே மாதத்துக்கு ஒரு வாட்டி இதை நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க. கம்பல்சரி நீங்கள் இதை செஞ்சினாலே உங்கள் செல்ஃபே க்ளீன் ஆகிடும். தேவையில்லாதது இதை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. செல்ஃபு க்ளீன் ஆகிடும். தேவையில்லாமல் எலாஸ்டிக் பொருள் எதுவுமே இல்லாமல் இதை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்து இங்கே யாருக்கோ கொடுக்குறோன்னா கொடுக்கலாம், இல்லாட்டி என்னவோ பண்ணலாம். அதை வந்து கண்டிப்பாக டிஸ்போஸ் பண்ணுங்க. அப்போ தான் வந்து துணி அடிக்கிற செல்ஃபு நமக்கு க்ளீனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டெய்லி வந்து வீட்டுக்கு 2 வாட்டியாச்சு நம்ம வீட்டை வந்து பெருக்கிடணும். கண்டிப்பாக தூசி இருக்குதோ இல்லையோ நம்ம எப்படினாலும் பெருக்கினாலும் லாஸ்ட்டில் வந்து நமக்கு தூசி வரத்தான் செய்யும். அதனால் கம்பல்சரி 2 வாட்டி பெருக்கிடுங்க. காலையில் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி. அப்போ தான் வீடு எப்போவுமே பளிச்சுன்னு இருக்கும். பெருக்கினாலே ஓரளவுக்கு பளிச்சுன்னு ஆகிடும். அதனால் கம்பல்சரி வாரத்துக்கு டெய்லி 2 வாட்டி பெருக்கிடுங்க. அதேமாரி வாரத்துக்கு 2 தடவை பெருக்கி துடைச்சிருங்க. 2 வாட்டி நீங்கள் துடைச்சிங்கனாலே அந்த இடம் வந்து டைல்ஸ் வந்து கரை இல்லாமல் பளிச்சுன்னே இருக்கும். நல்லா வாசமாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன லிக்விடு சேர்க்குறீங்களோ அது கூட கொஞ்சமாக கம்போர்ட் சேர்த்துக்கோங்க. கம்போர்ட் சேர்த்து நீங்கள் துடைச்சிங்கன்னா அந்த உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த ஃப்ளேவர் சேர்த்துக்குங்க. சேர்த்து நீங்கள் வீடை துடைச்சிங்கன்னா வீடு வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும். லிக்விட் சேர்க்கறனால பளிச்சுன்னு இருக்கும். கம்பல்சரி வீக்லி 2 வாட்டி கண்டிப்பாக துடைச்சிருங்க. அதேமாரி மேட்டும் சரி, எல்லா பக்கமும் போடுறதுக்கு டபுள் மேட் வச்சுக்கோங்க. அந்த மேட்டை வந்து வாரத்துக்கு ஒரு நாளாச்சு கண்டிப்பாக நீங்கள் அலசி போட்டுருங்க. அப்போ அடுத்தது வந்து வேறு மேட்டை மாற்றிக்கிங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரே மேட்டை பார்த்தாலும் ஒரு மாதிரி டல்லாக இருந்த மாதிரி இருக்கும். மாற்றி மாற்றி நீங்கள் போடுறப்ப உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அதனால் மேட்டு வாங்கும்போது கூட நல்லா பளிச்சுன்னு நல்லா கலராக இருக்கிறத பார்த்து வாங்கிக்கிங்க. ரொம்ப டல் கலராக வாங்காதீங்க. அப்போ தான் வீடு அழுக்கும் தெரியாது, அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. மேட்டு வாங்குறதுலே இவ்வளோ அழகாக பார்த்து வாங்க சொல்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க. மெயினாக நம்ம டெய்லி நம்ம வெளியே இருந்து வர்றாங்க, வாசலை ஃபஸ்ட்டு மிதிக்கிறப்பவே மேட்டை பார்த்தோன்னே என்னடா இவ்வளோ அழுக்காக இவ்வளோ டல்லாக வச்சுருக்காங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்களுக்கும் நல்லா இருந்த மாதிரி இருக்காது, நமக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கம்பல்சரி மேட்டு வாங்கும்போது நீங்கள் பார்த்து வாங்குங்க. நல்ல மேட்டாக வாங்குங்க, பளிச்சுன்னு இருக்க மாதிரி வாங்குங்க. வாரத்துக்கு ஒரு நாள் கம்பல்சரி மேட்டை நீங்கள் மாற்றிட்டே இருங்க. 2 வாட்டி கூட துவைக்கலாம். ஆனால் மழை காலத்தில் 2 வாட்டி துவைச்சா காயாது. வெயில் காலத்தில் கம்பல்சரி 2 வாட்டி கூட துவைக்கலாம். மேட்டை கண்டிப்பாக அலசி போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து
ஜன்னல் கதவு எல்லாமே சரி நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக அதை தொடச்சி விட்டுருக்குங்க. எப்போவுமே வாரத்துக்கு ஒரு டே இதுக்குன்னு ஒதுக்கிடுங்க. ஒரு 1 ஹவராச்சும் ஆகும் நம்ம எல்லா ஜன்னலும் எல்லா கதவெல்லாம் துடைக்கிறதுக்கு. அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் என்னைக்கு ஃப்ரீயாக இருக்குமோ அன்றைக்கி இதுக்குன்னு ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் ஒதுக்கிடுங்க ஜன்னல் கதவு துடைக்கிறதுக்கு. அப்படி நீங்கள் துடைச்சிங்கன்னா எப்போவுமே கண்ணாடி போல் வீடு பளபளன்னே இருக்கும். அது வாடகை வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, சொந்த வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த வீடாக இருந்தாலும் நம்ம நீட்டாக வச்சுக்கிட்டால் நமக்கும் நல்லது தான். பளிச்சுன்னு இருந்தால் அதே இது நம்ம வாடகை வீடு தானேன்ட்டு நம்ம நூலாம்பாசிலாம் அடைஞ்சிட்டு இருந்தால் நல்லா இருக்காது பார்க்குறக்கு. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கம்பல்சரி இதுக்குன்னு ஒரு டே ஒதுக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வாரம் நீங்கள் துடைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப தூசி சேராது. அதனால் துடைக்கிறக்கும் ஈஸியாக இருக்கும். நமக்கு 1 மணி நேரம் கூட ஆகாது, ஈஸியாக துடைச்சிடலாம். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கதவும் சரி அதேமாரி கதவும் ஒரு துணி வச்சு தொடச்சி விட்ருங்க. தொடச்சிங்கன்னா நமக்கு அதில் தூசி படியே நம்ம துடைக்கிறனால எப்போவுமே கதவு ஒரே மாதிரி இருக்கும், பளிச்சுன்னே இருக்கும் கதவு. நீங்கள் மெயின் டோராக இருந்தால் கண்டிப்பாக மெயின் டோரை வாரத்துக்கு 2 வாட்டி கூட துடைக்கலாம். அதே மாதிரி தூசி வாரத்துக்கு கம்பல்சரி நீங்கள் ஒரு நாள் தூசி இருக்குதோ இல்லையோ நல்லா அந்த இதை வச்சு தொடச்சி விட்ருங்க. தொடச்சி விட்டு நீங்கள் பெருக்கிடுங்க, பெருக்கி தொடச்சிருங்க. கம்பல்சரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் இது தொடச்சே ஆகணும். அப்போ தான் வந்து மேலே தூசி இல்லாமல் இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும், நமக்கு சுவரை பார்க்குறதுக்கும். எல்லா பக்கமும் நீங்கள் தொடச்சி எடுத்துருங்க. இதுக்குன்னு ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜன்னல் கதவுலாம் துடைக்கிறீங்களா அன்றைக்கி கண்டிப்பாக இதை வந்து தொடச்சிருங்க. அப்போ வந்து வீடு பளிச்சுன்னே இருக்கும், கண்ணாடி போல் பளபளன்னு மின்னும். பெட்ஷீட்டு தலகாணி உரை அதுவும் கண்டிப்பாக கம்பல்சரி வாரத்துக்கு ஒரு தப்பு துவைங்க. தலகாணி உரை கூட நீங்கள் 2 வச்சுக்கோங்க. 2 வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு தலகாணி நீங்கள் கழட்டி துவைக்க போடுறப்ப இது ஒரு தடவை போட்டுக்கலாம். நமக்கும் வந்து ஒரே தலகாணியை பார்த்து போர் அடிக்காது, பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். 2 இல்லாட்டி 3 கூட நீங்கள் வச்சுக்கலாம். மாற்றி போடுறப்ப நல்லா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு இதாக இருக்கும், பாசிட்டிவாக தோணும். அதனால் நீங்கள் வந்து தலகாணி உரை கூட நீங்கள் எல்லா இதுலேயுமே 2 இல்லாட்டி 3 வச்சுக்கோங்க ஒவ்வொரு தலகாணிக்கும். பெட் கவரும் அதேமாரி தான் ஒரு 3 கவர் வச்சுக்கோங்க. கவர் வச்சிங்கன்னா பார்த்து நீட்டாக இருக்கும். மெயினாக வந்து நம்ம வந்து துணி வந்து அங்கங்கே முதல்ல கழட்டி போட்டதை எடுத்து எல்லாருக்குமே நம்ம வந்து துவைக்கிற இடத்துல ஒரு கூடை வச்சு அதில் போடணுன்னு கற்றுக் கொடுங்க. அப்படி நீங்கள் போட்டிங்கனாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. எல்லார் வீட்லேயும் இந்த இது நடக்கும். டவலை கழட்டி ஈர டவலோட பெட்டில் போடுவாங்க, இல்லாட்டி சேரில் அழுக்கு துணியை போடுவாங்க. எல்லார் வீட்லேயும் இது நடக்கிறது தான். அதனால் இதை முதல்ல நீங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் கற்றுக் கொடுத்தோம்னா வீடு க்ளீனாக இருக்கும். பாத்ரூம்லேருந்து நம்ம வரும்போதே அங்கேயே நம்ம துணியை போட்டுற மாதிரி ஒரு கூடையோ ஒரு பக்கெட்டோ ஏதோ ஒன்று வச்சுக்கிங்க. ஈர டவலை மெயினாக வெளியே போடுற மாதிரி எல்லாருக்கும் கொஞ்சம் கற்றுக் கொடுங்க. இதுதான் முதல்ல நமக்கு வீடு வந்து நீட்டாக இல்லாமல் கசகசன்னு இருக்கிற மாதிரி தோணும். இதெல்லாம் துவைக்கிற இடத்துல போட்டோம்னா சேரின் சோபா எதில் இருந்தாலுமே எப்போவுமே சரி துணி மட்டும் நமக்கு வந்து சேர்ந்துடுற மாதிரி ஆகிடும். துவைக்கிற துணியும் சரி துவைச்ச துணியும் சரி துவைச்சி நம்ம காய போட்டால் கூட அதை எடுத்துக்கொண்டு 2 நாள் 3 நாள் கூட இருக்கும். ஒவ்வொரு நேரம் சேரில் ஒரு மூட்டை, சோபாவில் ஒரு மூட்டை, கட்டிலில் ஒரு மூட்டைன்னு சேர்த்து வச்சுருப்போம். நாளைக்கு மடிச்சுக்கலாம், நாளைக்கு மடிச்சுக்கலாம் அப்படின்னு எல்லாருமே சரி தான் அப்படி தோணும். அப்படி நீங்கள் அதை சோம்பேறித்தனப்படாமல் எடுத்ததுமே துணி நம்ம காய வச்சு எடுத்ததுமே கொண்டு நீங்கள் மடிச்சிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வேலை தான் இருக்கும். அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டே அப்படியே நீங்கள் மடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சோபாவுலேயும் அந்த அழுக்கு துணி துவைச்ச துணி சேராது. எந்த சேர் போட்டிருந்தாலும் எல்லா சேரும் நிறைஞ்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும் துவைச்ச துணி. அதனால் துவைச்ச துணியை எடுத்ததுமே மடித்து வச்சுருங்க. அப்போது நமக்கு வீடு பார்க்குறக்கு நீட்டாக க்ளீனாக இருக்கும்.
மடிச்சுட்டு எந்தெந்த துணி எது எதில் வைக்கணுமோ அதில் வச்சுருங்க. அயர்ன் பண்ணுற துணியாக அது தனியாக ஒரு கட்டைப்பையில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அதை அயர்ன் பண்ண கொடுக்குறக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நம்ம அங்கே சேர்த்து அதில் வச்சுருங்க. அயர்ன் பண்ணுற துணியாக அது தனியாக ஒரு கட்டைப்பையில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அதை அயர்ன் பண்ண கொடுக்குறக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நம்ம அங்கே சேர்த்து மடிச்சிட்டோம்னா அதுவும் மறந்துடுவோம். மடிக்கும் போதே அப்படி பிரித்து எடுத்து வச்சுருங்க. அப்போனா நமக்கு ஈஸியாக இருக்கும். மாடியில் நீங்கள் இதை காய போடுற மாதிரி இருந்தால் மாடிக்கே 2 கட்டைப்பை எடுத்துகிட்டு போயிருங்க. எடுத்துகிட்டு போய் அதில் வச்சு ஒவ்வொரு துணியாக நீங்கள் அதில் மடித்து நீங்கள் பிரித்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அயர்ன் பண்ணுற துணினா அதுக்கு தனியாக ஒரு கட்டைப்பை வச்சுக்கோங்க. அப்புறம் மற்ற துணிக்கு ஒரு கட்டைப்பை வச்சிங்கன்னா அப்படி நீங்கள் வரும்போதே எடுக்கும்போதே ஒன்று ஒன்றா எடுத்து மடித்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நமக்கும் ஒரு சோம்பேறித்தனம் வராது. துணி மடிக்கிறது தான் பெரிய டாஸ்க்கே. அதை நம்ம ஜெயிச்சிட்டாலே போதும், வீடே க்ளீன் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீட்டை எப்படியும் சுத்தபத்தமாக எப்படி க்ளீனாக நீட்டாக வைக்கலாங்கிற எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.